ஏன் கல்லூரியை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று ஒரு மனிதனாக தன் வாழ்க்கையை தொடங்குகின்ற வரை அத்தனை உதவிகளையும் கல்வித்துறையின் சார்பாக செய்து வருகின்றது. நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு தேவையான புத்தகத்திலிருந்து, நோட்டில இருந்து, பென்சில்ல இருந்து, பேனாவில இருந்து, ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து, பேக்ல இருந்து, செப்பல்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து அத்தனை பொருள்களையும் தமிழக அரசு நம்மளுக்கு விலையில்லாமல் கொடுக்குறாங்க. கொடுத்தோட மட்டுமில்லாமல் கை செலவுக்கு பணம் வேணுமா ஸ்காலர்ஷிப் வாங்கிக்க, 8ஆவதுல உங்களுக்கு பணம் வேணுமா என்எம்எம்எஸ் தேர்வு எழுதி வாங்கிக்க, 9ஆவதுல பணம் வேணுமா ட்ரஸ்ட் எழுதி வாங்கிக்க, ஒரு திறமை இருந்தால் பணம் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 2 முடிச்சுட்டு வெளியில போன உடனே நீ காலேஜ் போயிட்டியா, உயர் வகுப்புக்கு போனதுக்காக தவ புதல்வன் திட்டத்துல 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய், காலேஜ் முடிச்சிட்டியா உன்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா உன்னை டெவலப் பண்ணி நீ வேலைக்கு போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ பயிற்சி கொடுத்து உனக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாவும் கோச்சு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை வளர்ந்து தன் வாழ்க்கையை செட்டில் ஆகிற வரைக்கும் கல்வித்துறையின் சார்பில் பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி நம்மளுக்கு உதவி செய்து கொள்ளக்கூடிய இந்த அரசின் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதலில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்துள்ள நம் மாவட்டத்தின் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை, மருத்துவர் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி மிகுந்த கரவொலிகளுடன் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம் மாவட்டத்திற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம் மாவட்டத்தை முதலிடத்தில் மாநில அளவில் பள்ளியோட தேர்ச்சி சதவீதத்தை மிகுந்த முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து தருகின்ற நமது மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நம் வடவாளத்திற்கு மிக மிக நிறைய உதவிகளை செய்து தருகின்ற நமது டிஐ ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களால் போற்றக்கூடிய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்எம்சி தலைவர் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள், பிடிஏ தலைவர் மற்றும் பிடிஏ உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெற்றோராட்சி கழக தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் என்னுடன் வந்திருக்கக்கூடிய பள்ளித்துறை ஆய்வாளர்கள், இந்த பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேரத்தில் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாடு அரசானது பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக தொடர்கல்வின்னு எடுத்துட்டோம்னா உன்னதமான திட்டம் காலை உணவு திட்டம், அனைவராலும் போட்டக்கூடிய திட்டம். அதே போல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைன்னு எடுத்துட்டோம்னு சொன்னாக்க எண்ணற்ற திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டம், பையன்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம், இன்னும் காலேஜில் போனீங்கன்னு சொன்னாக்க ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை துவக்கியிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் எல்லாம் நன்றாக படித்து நல்ல மாணவர்களாக, ஒழுக்கமுள்ள மாணவர்களாக அரசுக்கு நன்றி கண்டு செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க நம்முடைய உயர்கல்வி பயிலுவதற்கு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சரி 20%. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாமே சின்ன வயசு. காரணம் போட்டித் தேர்வுகளுக்கு நம்முடைய சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை என்று அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் கேரியர் கைடன்ஸ் நடத்தப்பட்டு அந்த மாணவர்கள் உயர்கல்வி பயிர்வதற்கு உறுதுணையாக நம்முடைய தமிழ்நாடு அரசு மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நாம் வந்து அதனுடைய ஒரு விதமாகத்தான் இப்போ நமக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டம். இது மிதிவண்டி வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம். குறித்த நேரத்தில் வருவதற்காக தான். ஏன்னா நம்ம கிராமப்புறத்துலேருந்து வர்றோம், பஸ் இருக்காது. பஸ்ஸு கூட நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியருடைய கூட்டத்தில் சொல்லும் பொழுது கூட உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. இன்னும் பஸ் வரக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய மாணவ செல்வங்கள் சைக்கிளில் வரும்பொழுது குறித்த நேரத்துக்கு வரணும். அதான் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம். அதை நீங்கள் மாணவர்கள் வந்து குறித்த நேரத்தில் காலையில் ஸ்பெஷல் கிளாஸு, அதே போல் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த மிதிவண்டியை நமக்கு பயன்படுகிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் நல்ல மாணவர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக திகழ வேண்டும் என்று மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம வந்து கல்வி, இப்போ நாங்களாம் இங்கே இருக்கிறோம்னு சொன்னாங்க, கல்வினால் மட்டும்தான் நம்ம வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். வேற கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தால் கூட வர முடியாது. அதனால கல்வி ஒன்று நமக்கு வந்து நம்மளை வந்து உயர்த்துவதற்கும் நம்முடைய பண்படுத்துவதற்கும் மிக சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. அதை மாணவ செல்வங்களாகி நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ தேர்வு காலமாக இருக்குது, சில பிராக்டிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பையன்கள் வந்து 10th கூட ஆப்ஷன் ஆகிக்கணும் கூட காலையிலேயே சொன்னாங்க. எஸ்எம்சி வந்துடக்கூடிய சரி ஆசிரியர்களும் சொன்னாங்க, அந்த மாணவர் வரணும், நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே ஆசிரியர்களை பாஸ் பண்ண வச்சுருவாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டாக நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, ஆசிரியர்கள் படிக்க வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் மாணவ செல்வாங்க, நீங்கள் தேர்வு காலம் நெருங்கி விட்டதுக்கு, தேர்வு அடுத்து மார்ச் 2 துவங்குது +2க்கு, 10th வந்து மார்ச் 28 துவங்குது. அதனால் இதை இனி வரும் காலங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னாக்க அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும். என்னுடைய மிக உயர்ந்த தலைமை ஆசிரியர் அப்பப்போ கேட்கறது, பள்ளியுடைய தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்தி இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நம்முடைய பள்ளிக்கும் நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விலையில்லா மிதிவண்டி விளங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அனைவரின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரு மாரிமுத்து அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி திருமதி அருட்செல்வமலர் ஞானப்பிரகாசம் அவர்களே, திரு அன்புச்செல்வன் அவர்களே, அண்ணன் ராஜகோபால் அவர்களே, சகோதரர் மாரிமுத்து அவர்களே, திரு கருப்பையா அவர்களே, திரு மெய்யர் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே, திரு பழனிசாமி அவர்களே, அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உங்கள படிப்புல நீங்க வந்து முழு கவனத்தை செலுத்தணும், உங்களுக்கு சோர்வு இருக்கக்கூடாது, எந்த விதமான இழந்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மிதிவண்டியை மாண்பு முதலமைச்சர் கொடுக்குறாங்க. இதை நீங்க பயன்படுத்தும் போது மிகவும் பாதுகாப்போட எச்சரிக்கையோட பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பதவியேற்று மாண்பு முதலமைச்சர் பதவியேற்று இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள், நம்ம 2 கண்ணில் வந்து கல்வியை ஒரு கண்ணாவும் மருத்துவத்தை இன்னொரு கண்ணாவும் நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் நினைச்சு வருஷம் 45,000 கோடிக்கு மேல கல்வித்துறைக்கு இது பண்ணி கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடிக்கு மேல இந்த பள்ளி கல்வித்துறைக்கே செலவழிச்சிருக்காங்க. எதற்கு அப்படின்னா இன்றைய மாணவர்கள் தான் நாளைய எதிர்காலம், இந்தியாவோட தமிழ்நாடு எதிர்காலம். அப்படிங்கிறதுனால மாண்பு முதலமைச்சர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு சிறப்பான பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் பார்த்தா பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த காலை சிற்றுண்டி திட்டம் உங்களது தம்பி தங்கைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இந்த காலை சிற்றுண்டி திட்டம் உங்களுக்கு மதிய உணவு தெரியும், இந்த காலை சிற்றுண்டி திட்டம் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ஒரு சிறப்பான திட்டம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்க இப்ப +1 முடிச்சு +2 முடிச்சு போன உடனே வந்து புதுமை பெண்கிற திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் உங்க பெண்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறக்கூடிய இந்த புதுமை பெண்கள் திட்டம். பசங்களுக்கு அதே மாதிரி தமிழ் புதுமைங்கிற திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய். அதே மாதிரி காலேஜுக்கு போன உடனே 3rd இயர் கொடுத்தாங்க, இன்னைக்கு தான் 2nd இயர் கொடுக்க போறோம். இந்த லேப்டாப் 20 லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் மடிக்கணினி கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சு இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கூட 2nd இயர் கொடுக்க போறோம், இன்னைக்கு மதியம் கூட கொடுக்க போறோம். அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த +1 +2 இது எல்லாமே +1 தானே, +2 இருக்காங்களா? இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு வறுமை இருப்பிடமாக இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருமை இருப்பிடமாக அந்த அரசு பள்ளி எல்லாமே. நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான். இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சு மெரிட்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி மெரிட்ல வந்து MBBS வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அப்போ வந்து 7.5% தான் கிடையாது. இப்போ இந்த 7.5% பாத்தீங்கன்னா மெடிசன் மட்டும் இல்ல, அக்ரி, இன்ஜினியரிங் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே இந்த 7.5% யூஸ் ஆகுது. டாக்டர் மட்டும் தான் கிடையாது, எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போனாலுமே 7.5% யூஸ் ஆகுது. அரசு முழு செலவையுமே வந்து அரசு ஏத்துக்கணும். ஹாஸ்டல் முதற்கொண்டு எல்லா செலவையுமே கவர்மெண்டே ஏத்துக்குது. நம்ம பள்ளியில படிச்ச போன வருஷம் படிச்ச துர்கா தேவின்னு ஒரு பொண்ணு கூட MBBS சேர்ந்திருக்கிறாங்க. அதனால
நீங்க விடாமுயற்சியோட படிங்க. மருத்துவம் மட்டும் கிடையாது, எந்த துறையில உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ, யாரையாச்சும் நீங்க உங்களுடைய ஊர்லயே இருப்பாங்க, ஒரு முன்னோடியா அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அந்த துறையில நான் படிச்சு நான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்ட்டு இந்த பள்ளியில படிச்சவங்களே இப்ப நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வரணும் அப்படிங்கறத குறிக்கோளாக கொண்டு படிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியும். மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் அப்படியே விரிஞ்சிடல கொஞ்சம் பின்னாடி அப்படியே இங்கிட்டு பாஞ்சு வருவாங்க பாப்பா, இங்கிட்டு கொஞ்சம் பேர் வாங்க பாப்பா,